வீட்டுக்கு வர நேரமா இது? எத்தனை மணி ஆச்சு பாரு. அரௌண்ட் வந்து 11:45 நைட் ஆகுது. இப்போயா வீட்டுக்கு வருவேன்? அவகிட்ட சொல்றத விட என்கிட்ட சொன்னியா நீ? முதல்ல பச்சை மண்ணா இருக்கான், அவன்கிட்ட சொல்லி நீ ஏமாத்திட்டு இருக்க. பாவம்மா என் பையன், அவனை ஏமாத்தாத. உங்க பையனை நான் ஏமாத்துறேன்? வெளியில போக ஒரு 500 ரூபாய் கேட்டா 50 ரூபாய் கொடுப்பேன்னு சொல்றான். உங்க வீட்டுக்கு என்ன சமைச்சு கொண்டா வந்திருக்கேன்? புரிஞ்சுக்கோமா, நான் உங்களுக்கு பேசுறது சமையலை பத்தி இல்லை, அது நாளைக்கு டாபிக். நீனே ஆகுனா சமையலை பத்தி பேசணும், பெருசா சூப்பரா சமைக்கிற மாதிரி. என் பையன் நான் சமைக்கும் போது எப்படி இருந்தான் தெரியுமா? இதோ அவனை மாதிரி இருந்தான், இப்போ இவனை மாதிரி ஆயிட்டான். ஏன்னா இவன் தான் என் பையன். நல்ல புரோட்டீன் கொடுத்து ஜிம்முக்கெல்லாம் டெய்லி காலையில எழுந்து அனுப்பி இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன சும்மா ஒரு சாத்தை வச்சு போட்டு வளர்ந்துட்டான்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க? ஃபுட்டுன்றது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேராமீட்டர். அதை கொடுத்து தான் அவன் இத்தனை வயசுல அவனை வளர்த்து சம்பாரிச்சு நாங்கள் கஷ்டப்பட்டு ஒன்னொன்னையும் செஞ்சுட்டு இருக்கோம். நீ என்னன்னா புரோட்டீன் கொடுத்தேன் ஜிம்முக்கு போற. அந்த காலத்துல ஏதுமா ஜிம்மு? என் ஹஸ்பண்டை பார்த்துருக்கியா? உலக்க மாதிரி இருப்பான், அடிச்சானா 4 பேர் எகிரி விடுவான். எப்படி வந்தது? நான் கொடுத்த சமையல்னால வந்தது. அவங்க அம்மா குடும்பம் எப்படி இருந்தா தெரியுமா? அவன் தட்டி விட்டா கீழே வராம இருந்தான். அவனையே மாத்திருக்கேன், பையனையும் மாத்திருக்கேன். புரிஞ்சுக்கோமா, எனக்கு புரியுது. நீ சமைச்சு கொடுக்கறதுனால தான் அவன் வளர்ந்தான்னு. வீட்டுக்கு வாமா பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன்னு சொன்னீங்க. பொண்ணு மாதிரியே நடத்துறீங்க. காலையில இருந்து உங்களுக்கு ஒரு காஃபி, உங்க புருஷனுக்கு ஒரு டீ, என் புருஷனுக்கு வேற உட்காந்து புரோட்டீன். என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? வந்தா வந்து மகளா பாப்பேன்னு சொன்னீங்க, ஆனா உட்காந்து இது மாதிரி நடத்துறீங்க. அத்தை மண்ணு மைதான்ப்பா நாங்கள் நடத்துவோம். நான் முன்னாடியே இந்த சிலபஸை சொல்லலை உங்களுக்கு. சொல்லியிருந்தா நீ என் பையனை கல்யாணம் பண்ணிருப்பியா? பண்ணியிருக்க மாட்டேன். அதனால தான் நான் சொல்கிறேன், செய்கிற வேலையை கரெக்டாக செய். பையனையும் பார்த்துக்கிறது உன் வேலை, டைமுக்கு வர்றது உன் வேலை. டைமுக்கு வரல. இன்னைக்கு அதுதான் டாபிக். சமையல்ன்றது நாளைக்கு டாபிக். நாளைக்கு என்ன சமைக்கலாம் பிளான் பண்ணுறீங்க? நாளைக்கு என்ன? நான் விரதத்துக்கு போறேன். என் கூட சேர்த்து விரதம் இருங்க, உடம்பாச்சு குறையட்டும். அதான் புருஷன் வழக்கமா இருக்கு.